அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா? எப்பவுமே நமக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நம்ம எப்பவுமே ரொம்ப கிளாரிட்டியா இருப்போம். எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வேணும் 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 வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம கொடுக்கணும். நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் நமக்கு தேடி திரும்பி வரும். ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ உங்க வண்டிக்கு ஒரு காத்தடிக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏர் ஃபில் பண்றவருக்கு நம்ம எப்போ ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுப்போம். அதுக்கு பதிலா ஒரு டிஃபரன்ஸுக்காக நீங்க ஒரு 100 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ அவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். அவங்க கிட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா இது வந்து நான் ஒரு தடவை எனக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டப்போ நான் இதை வந்து பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு பயங்கரமா சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஆக்சுவலா நான் இந்த மாதிரி காருக்கு காத்தடிக்க போறப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க ஒரு தாத்தா இருப்பாரு எப்பவுமே. அவருக்கு நான் அப்ப 10 ரூபா கொடுப்பேன். சரி, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு அவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்தேன். அவர் என்கிட்ட இதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு சில்லறை இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரவாயில்லங்கப்பா, இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். அந்த 100 ரூபாயில நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு டிப்ஸ் கொடுத்துருப்போமா இருக்கும். ஆனா அவருக்கு வந்து அந்த வாழ்க்கையில அந்த ஒரு 100 ரூபாய் அன்னைக்கு வந்து ஒரு 2 3 நாளைக்கு அவங்களுக்கு உணவுக்கு கூட அது சரியா போயிருந்திருக்கும். சோ அந்த மாதிரி அவரோட ஃபேஸ்ல ஒரு மகிழ்ச்சியை பார்த்த அடுத்த நிமிஷம் வந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. சோ அதனால எப்பவுமே வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். ஆக்சுவலா மெயினா பாத்தீங்கன்னா சந்தோஷம்ங்கிறது தான் வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு தேவையான விஷயங்கள்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயம். அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லா பொருள் தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயமுமே நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கணும்னா நம்ம எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். ஆனந்தமா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம கொடுக்கறது. நம்மளால ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் என்ன? கொடுக்கறது. நம்ம வாங்குறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனா அதை ஒருத்தர் கொடுக்குறப்போ உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ரொம்ப நாள் யோசிச்சு வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருளை வாங்குறீங்க. அந்த வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மீறி போனா 1 வாரம், 10 நாள், 15 நாள், 1 மாசம். அதுக்கப்புறம் அந்த பொருளை பாக்குறப்ப உங்களுக்கு அந்த சந்தோஷம் அன்னைக்கு இருந்த அந்த சந்தோஷம் வராது. பட் ஆனா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேஸ்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஸ்மைல் பாப்பீங்க இல்லையா? அந்த ஸ்மைல் வந்து பல கோடி ரூபாய்களுக்கு சமமானது. ஏன்னா அந்த மகிழ்ச்சி மட்டும்தான் வந்து நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி நமக்கு நிறைய ஃப்ரீக்வன்சியை புதுசா கொண்டு வந்து கொடுக்கும். அந்த புது அலைவரிசைகள் வர்றப்ப நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். இன்னையில இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னால யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வேணுங்கிற விஷயத்த உங்ககிட்ட சீக்கிரத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கொடுக்கறது மாதிரி சந்தோஷமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.